வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். என் தமிழ்நாடு. திருவண்ணாமலை அருகே பள்ளி கட்டிடம் முழுவதும் கட்டி முடிக்கப்படாமல் உள்ளதால் 7 ஆண்டுகளாக மாணவர்கள் தரையிலேயே அமர்ந்து படித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெட்டவலம் அருகே செல்லங்குப்பம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இங்கு 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இங்கு மாணவர்கள் அமரும் வகுப்பறை சேதமடைந்ததால் 2010ஆம் ஆண்டு புதிய கட்டடம் கட்டும் பணி தொடங்கியது. ஆனால் 7 ஆண்டுகள் ஆகியும் பணி நிறைவடையாததால் மாணவர்கள் தரையிலேயே அமர்ந்து படித்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் போராட்டங்கள் நடத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை கோரி பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒதுக்கப்பட்ட நிதி 58 லட்சம். 58 லட்சம் நிதி செலவான நிலையிலும் ஒரு கழிவறை வசதியோ நீர் வசதியோ மின்சார வசதியோ கிடையாது. ஒரு உயர்நிலை பள்ளியாக 2010 தயார்படுத்தப்பட்டது. பள்ளியினுடைய மாணவர்களை விட மாணவிகளுடைய நிலை என்ன, ஒரு கழிவறையோ ஒரு அவசர ஆபத்துக்கான அவங்களுடைய நிலை என்ன, டீச்சர்ஸினுடைய நிலை என்ன, இதனுடைய எதிரொலியின் காரணமாக தான் நாங்கள் இன்றைக்கி பஸ் சிறப்பு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்போருக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் வட்டத்தில் புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கும் 7 எளிய மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளனர். இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் திருவெரும்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து வட்டாட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்னைக்கே டைப் பண்ணி பட்டா கொடுக்கணுன்றதில்ல, சம்பந்தப்பட்டவங்களுக்கு பட்டா கொடுப்பதற்காக டோக்கனாவது கொடுப்பதற்கு நிர்வாகம் அது முடிவு செஞ்சாதான் நாங்கள் போராட்டத்தை முடிவு கொண்டு வருவோம். இல்லையென்றால் அது காத்திருக்கும் போராட்டம் தொடரும்னு நாங்கள் தாசில்தார்கிட்ட சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறோம். இந்த காத்திருக்கும் போராட்டம் என்பது தொடர்ந்து நடக்கும். உதகை அருகே 50 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாத கொடிமரா என்னும் ஊருக்கு சாலை அமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை அருகே முள்ளிக்கூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கொடிமரா என்னும் சிற்றூரில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். சாலையே இல்லாத இந்த ஊரில் இருந்து உதகை நகருக்கு செல்ல வேண்டும் என்றால் 2 கிலோமீட்டர் நடந்தே சாலைக்கு வர வேண்டியுள்ளது. சாலை வசதி இல்லாமல் ஆம்புலன்ஸ் வர முடியாததால் நோயாளிகளை தொட்டில் கட்டி அழைத்து செல்லும் நிலை உள்ளது. சாலை இல்லாததால் வீடு கட்ட தேவையான பொருட்களை எடுத்து செல்ல முடியவில்லை. இதனால் இந்த ஊர் மக்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக குடிசைகளிலேயே வாழ்ந்து வருகின்றனர். இந்த ஊருக்கு சாலை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு இலவச கரண்ட் கூட கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு மக்களை வளர்த்து ஒரு உருண்டை களி மடியில் போட்டு கரைச்சி கொடுத்து நாங்கள் காப்பாற்றணுங்க சார். எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு செத்தாலும் கூட இப்போ எங்கள் மருமகளை பாருங்கள், 2 ஆம்பளை பிள்ளைய 12 மணிக்கு வண்டியில் போன் பண்ணுறோம், பிக்கெட்லேருந்து வண்டி வர மாட்டோம்ட்டாங்க. 2 பையனும் சேட்டாபிரிக்கு ஊட்டி கொண்டு வரணும், 2ம் போயிடுச்சுங்க. நெல்லை அருகே டெங்கு காய்ச்சலுக்கு சிறுமி ஒருவர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கடையம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரது மகள் ஸ்ருதி 3ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் மாணவிக்கு கடந்த 1 வாரத்திற்கு முன் காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து அவர் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிறுமி ஸ்ருதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே இந்த பகுதியில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்து பல ஆண்டுகள் ஆவதாகவும் இதில் இருந்து வரும் தண்ணீரை குடிப்பதால் நோய் பரவுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனே ரத்தம் டெஸ்ட் பண்ணி பார்க்காம 2 நாள் வச்சிருந்து 3ஆம் பக்கம் சொல்லுவாங்க, இங்க முடியாத ஐக்ரோண்டு கொண்டு போங்கன்னுட்டாங்க. இப்போ ஐக்ரோண்டு கொண்டு போய் நேரத்தே கொண்டு வந்திருந்த குழந்தைய காப்பாத்தலாங்க சொல்ற முடிவுல இருக்காங்க. இப்போ அந்த குழந்தை உயிர் இறந்துட்டு அந்த வீட்டுல இது 2வது மரணம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்ன ஒரு இதே மாதிரி 7 மாசத்து பெண் குழந்தைங்க பறி கொடுத்தாங்க. இதே காய்ச்சலாலதான் மறுபடியும் இப்போ ஒரு பெண் குழந்தைய பறி கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கும் 2 சிறு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தெருவுல நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஆனா நல்ல தண்ணி வாய்ப்போ இந்த எல்லா தெருவுல எல்லா ஊர்லயும் கொண்டு இந்த காய்ச்சலுக்கு மருந்து அடிச்சாங்க. ஆனா எங்க தெருவுக்கு எந்த விதமே இல்லை. எந்த ஒரு சப்போர்ட், தண்ணி சப்போர்ட் ஆர்டர், மர சப்போர்ட் எதுவுமே எங்க ஊர் தெருவு கிடையாது.
இதேபோல் நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே உள்ள புளியரை தாட்கோ நகர் பகுதியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்த கார்த்திகா என்பவருக்கு மர்ம காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நெல்லை மாவட்டத்தில் மர்ம காய்ச்சல் தொடர்ந்து பரவி வருவதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். திருவொற்றியூர் எண்ணூர் நெடுஞ்சாலை ஓரத்தில் எண்ணெய் குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை துறைமுகத்தில் இருந்து மணலியில் உள்ள பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலைக்கு கச்சா எண்ணெய் கொண்டு செல்ல எண்ணூர் நெடுஞ்சாலை ஓரமாக கடலோரத்தில் குழாய் பதிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. மக்களின் கருத்தை கேட்காமலும் பாதுகாப்பு வசதிகள் செய்து கொடுக்காமலும் சென்னை பெட்ரோலிய நிறுவனம் பணிகளை தொடங்கியதற்கு மீனவ மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கடலோர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுவினரும் 500க்கும் மேற்பட்ட மீனவர்களும் திருவொற்றியூர் எண்ணூர் விரைவு சாலையில் குழாய்கள் பதிக்கும் இடத்தில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். நாங்கள் அன்றைக்கே அவர்களை தடுத்து நிறுத்தினோம். நாங்கள் பூஜை மட்டும் போட்டு விடுகிறோம், வேலை செய்ய மாட்டோம் என்று உறுதியளித்தார் ஐஓசி நிறுவனத்துடைய ஜெனரல் மேலாளர் தங்கராஜ் அவர்கள். ஆனால் அந்த வார்த்தையை நான் சொல்லவே இல்லை என்று கூறுகிறார். எனவே இது மக்கள் அழிவுக்குண்டான ஒரு பைப்லைன் போடுகின்ற விஷயம். இதை மக்களை மாவட்ட ஆட்சியர்கள் 2 மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலே ஒரு கூட்டத்தை போட்டு மக்களுக்குள்ள அச்சத்தை போக்கி மக்களுக்குள்ள ஆதாரம் வாழ்வாதாரம் தான், அந்த வாழ்வாதாரை அழித்து விடக்கூடிய இந்த பைப்லைனை போடக்கூடாது என்று நாங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறோம். டாஸ்மாக் கடைகளை அகற்றக் கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வெங்கடேசபுரம் பகுதியில் டாஸ்மாக் கடை ஒன்று புதிதாக கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த கடையை அகற்றக் கோரி அப்பகுதி பெண்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பிரதான சாலையில் அவர்கள் மறியல் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். எங்களுக்கு என்ன பாதுகாப்பு, எங்களுக்கு எங்களை என்ன செய்யலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்கிட்ட அவுட்டர்ல கொண்டு வைங்க, காட்டுல வைங்க, எங்களுக்கு இடைஞ்சல் எதுக்கு வைங்க? எங்க பிள்ளைங்க போயிட்டு நைட்டு டியூஷனுக்கு போயிட்டு வர முடியல, எங்களால வேலைகளுக்கு மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு வர முடியல. நைட்ல நாங்க மில்லு முடிச்சு வந்தா எங்களால வீட்டுக்கு போக முடியல. அப்ப எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? எங்களுக்கு ஒரு ரேஷன் கடைக்கு வச்சு அந்த இடத்த கொடுக்கலாம், அதை விட்டு போட்டு ஒயின் ஷாப் எங்களுக்கு. இதேபோல் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே புதிதாய் அமைய இருக்கும் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய் வட்டாட்சியர் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பகுதியில் டாஸ்மாக் கடை வராது என உறுதியளித்தார். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். கொடைக்கானல் அருகே உள்ள பூம்பாறை கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கடையை இருக்கக்கூடாது, மொத்தத்துக்கு வந்து எங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியூர்ல பொண்ணு கட்டிட்டு வந்து இருந்து வாழ மாட்டேங்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்க ரோட்ல நடக்க முடியல. தயவு செய்து உங்களுக்கு ரொம்ப நன்றியோட நாங்கள் கேட்கறோம். கடை எடுக்கணும், முதல்ல பூம்பாறையில் இருக்கக்கூடாது, மக்கள் நல்லா இருக்கணும். 5000 குடும்பம் கிடக்க பூம்பாறையில். இதேபோல் தாராபுரம் அருகே உள்ள மானூர்பாளையத்தில் இருக்கும் டாஸ்மாக் கடையை மூடக்கோரியும் அறந்தாங்கி அருகே உள்ள ரத்தினக்கோட்டை கிராமத்தில் இருக்கும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரியும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்டோ ஓட்டுநரிடம் லஞ்சம் கேட்டு பேரம் நடத்திய வடக்கு சரக போக்குவரத்து பிரிவு காவலர் மேகவர்மன் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சேலத்தில் ஆட்டோ ஓட்டுநரிடம் லஞ்சம் கேட்டு பேரம் நடத்திய போக்குவரத்து பிரிவு காவலர் தொடர்பான வீடியோ காட்சிகளை நியூஸ் 7 தமிழ் வெளியிட்டது. தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறை ஆணையர் சஞ்சய்குமார் காவலர் மேகவர்மனை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்துள்ளார். லஞ்சம் கேட்டு பேரம் பேசிய போக்குவரத்து காவலர் மேகவர்மன் மீது துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து ஆலங்குடியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் இன்று யோகா செய்து முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இதனால் அங்கு தொடங்கிய போராட்டம் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. ஆனால் மீண்டும் இத்திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக
மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் செயல்பட்டதாக கூறி அப்பகுதி மக்கள் 2ஆம் கட்டமாக கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி போராட்டத்தை தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் தினம்தோறும் பல்வேறு நூதன போராட்டங்களை நடத்தி வந்தனர். 71வது நாளான இன்று அப்பகுதி மக்கள் யோகா செய்து போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இருமொழி கொள்கை தான் தமிழக அரசின் கொள்கை முடிவு என்றால் தனியார் பள்ளிகளில் ஹிந்தியை அனுமதிப்பது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மத்திய அரசின் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை தொடங்க மாநில அரசு போதிய இடங்களை கொடுக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் இத்தகைய பள்ளிகள் துவங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரி ஜெயக்குமார் தாமஸ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் செல்வம், ஆதிநாதன் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழக அரசின் கொள்கை ரீதியான முடிவின்படி தமிழ், ஆங்கிலமே கற்றல் மொழியாக இருக்க வேண்டும் என்றும், ஆனால் நவோதயா பள்ளிகளில் 8ஆம் வகுப்பிற்கு பிறகு ஆங்கிலம் அல்லது ஹிந்தியே கற்றல் மொழியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், அப்படியென்றால் தனியார் பள்ளிகளில் ஹிந்தியை பாடமாக வைக்க அனுமதிப்பது ஏன் என கேள்வி எழுப்பினர். மேலும் இதுகுறித்து தமிழக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். உலக யோகா தினத்தையொட்டி தமிழ்நாடு அரசின் நல்வாழ்வுத்துறையின் 104 மருத்துவ உதவி மையத்தில் யோகா குறித்து சிறப்பு ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து மருத்துவர் கல்பனா தேவியுடன் நமது மூத்த செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். சர்வதேச உலக யோகா தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்று ஒரு நாள் மட்டும் யோகா பயிற்சி மேற்கொள்ளாமல் தங்கள் வாழ்வில் முழுமையாக பயிற்சி மேற்கொள்ளும் வகையில் 104 மருத்துவ சேவை மையமானது இலவச ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. 4 மணி வரை பொதுமக்கள் தங்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். யார் யார் எந்தெந்த யோகாசனங்களை செய்யலாம், மருத்துவ ரீதியாக யோகாசனங்கள் அளிக்கும் பயன்கள் குறித்து சொல்வதற்காக இயற்கை மற்றும் மருத்துவர் யோகாசன துணை மருத்துவர் கல்பனா தேவி நம்முடன் இருக்க அப்படின்னு கேட்போம். இந்த எப்படி நீங்கள் தொலைபேசி வாயிலாக எந்தெந்த வகையில் மக்களுக்கு இந்த ஆலோசனை வழங்குறீங்க? இந்த யோகாவுடைய சிறப்புகளை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஆக்சுவலாக காலையிலேருந்து நிறைய பேர் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். தமிழ்நாட்டிலேருந்து நிறைய இடத்துலேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறவங்க டயபெட்டிஸு, பேக் பெயின் இருக்குது, ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம், அதாவது சிசேரியன் ஆயிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சப்பறம் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸோடு கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு நாங்கள் வீட்டில் இயற்கையாக என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அதாவது இந்தந்த எளிமையான சில பயிற்சிகள்லாம் சொல்லித்தரோம். வீட்டில் செய்யக்கூடிய உணவில் என்னெல்லாம் மாறுதல்கள் அவங்க செய்யலாம் அதுவும் சொல்லித்தரோம். சில பேருக்கு எதுவுமே செய்ய முடியாத நிலையில் அவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் அருகாமையில் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே போய் இந்த மருத்துவரை நீங்கள் அணுகலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் நாங்கள் சொல்கிறோம். பொதுவாக யோகாசனங்கள் பலவிதமான ஒரு ஆசனங்களை கொண்டது, கடுமையான ஆசனங்களும் இதெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் மருத்துவ ரீதியாக ஆசனங்கள் என்னென்ன இருக்குது? முக்கியமாக பிரச்சனையாகக்கூடிய முதுகு வலி பிரச்சனை, கால் வலி பிரச்சனை, இது போன்றவர்களுக்கெல்லாம் யோகாசனங்கள் இருக்கிறதா? இதற்கு அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு பயிற்சி அளிப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்கா? இருக்குது சார், கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி யோகாங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி கிடையாது. அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறது தான் யோகா அப்படிங்கிறதும் கிடையாது. ரொம்ப எளிமையான முறையில் எல்லாருமே செய்யலாம். 70 வயசு ஆனவங்களும் சரி, 8 வயசு குழந்தையும் சரி, யார் வேணால் செய்யலாம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி முதுகு வலி அப்படின்னா ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன். அர்த்தசலபாசனம்னு ஒரு ஆசனம் இருக்குது. இது ரொம்ப எளிமையான பயிற்சி தான். ஒருத்தவங்க குப்புற படுத்துட்டு ஒரு காலை மட்டும் மெதுவாக தூக்கணும். என்னன்னா இதை நாங்கள் இப்படி சொல்கிறத கேட்டு மட்டும் செய்யாமல் ஒரு நிபுணர் மருத்துவர்களை நீங்கள் அணுகுனீங்கன்னா நீங்கள் செய்கிறது கரெக்டாக தப்பான்னு அவங்க அருகாமையில் இருந்து பார்த்து சொல்லுவாங்க. அவ்வளோதான். யார் வேணால் செய்யலாம். எல்லா பிரச்சனைகளுக்குமே யோகாசனங்கள் இருக்குது. உலகம் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய இந்த யோகா தினத்தை தமிழக மக்கள் முழுமையாக கண்டறியும் வகையில் அரசு மருத்துவமனைகளை 66 இடங்களில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது 104 மருத்துவ சேவை மையங்களுடைய நோக்கமாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் சங்கரனுடன் சுபாஷ் சந்திரபோஸ், நியூஸ் 7 தமிழ், சென்னை. மதுரை அருகே கிராம மக்களின் முயற்சியால் அரசு ஆங்கில வழி பள்ளி சிறப்பான முறையில் இயங்கி வருகிறது. மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த வெள்ளலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மட்டங்கிப்பட்டியில் அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏராளமான மாணவர்கள் இந்த பள்ளியில் படித்து வந்த நிலையில் தனியார் பள்ளிகளை நோக்கி பெற்றோர் படையெடுக்க தொடங்கியதால் நாளுக்கு நாள் மாணவர்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கியது. ஒரு கட்டடத்தில் 8 மாணவர்கள் மட்டுமே படித்ததால் பள்ளியை மூடும் நிலை ஏற்பட்டது. நான் முன்னாடி பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ காசு அம்மா
காசு அப்பா அம்மா ஃபீஸ் கட்ட முடியல, அதனாட்டி கவர்மெண்ட்டில் சேர்த்தாங்க. கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் மாதிரியே இருக்குது. இங்கிலீஷ்லேயே எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. மினரல் வாட்ரு, ஃபேன் வசதி, டிவி எல்லாமே இங்கே இருக்குது. அதனால எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதனையடுத்து தாங்கள் பயின்ற பள்ளி மூடும் நிலையில் உள்ளதை கண்ட கிராம மக்கள் அனைவரும் தங்கள் கிராம குழந்தைகளை அரசு பள்ளியில் மட்டுமே சேர்க்க வேண்டும் என்றும் தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடாது என்றும் கட்டுப்பாடு ஒன்று விதித்தனர். 2 ஆண்டுகளாக மேற்கொண்ட கடும் முயற்சியின் பலனாக மதுரை, கொடைக்கானல், சிவகங்கை உள்ளிட்ட பகுதியில் படித்து வந்த தங்கள் குழந்தைகளை கிராம மக்கள் மீண்டும் மட்டங்கிப்பட்டி அரசு பள்ளியில் சேர்த்தனர். மேலும் மாணவர்களின் 25% கல்வி கட்டணத்தை கிராம மக்களே செலுத்தினர். இதனால் தற்பொழுது அங்கு 64 மாணவர்கள் வரை படித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி தனியார் பள்ளிக்கு நிகராக தங்களுக்கு சிறப்பாக கற்பிக்கப்படுவதாக மாணவ மாணவியர் தெரிவிக்கின்றனர். ஒரு 7, 8, 9 லட்ச ரூபாய்க்கு சப்போர்ட் பண்ணி நல்ல புதிய பள்ளிக்கூடம் அமைச்சிருக்காங்க. பிள்ளைங்கள் உட்காருவதற்கு பெஞ்சு எல்லாமே சேர் பெஞ்சு போட்டு நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல டெவலப்பு. அதாவது இப்போ ஒரு முன் உதாரணமாக மட்டங்கட்டி பள்ளி முதல்ல ஊர் மக்கள்லாம் கட்டுப்பாடு வச்சு ஒன்று 2 பேர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எல்லாமே நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணி எல்லா குழந்தைகளும் கம்பல்சரி அங்கே சேர்க்குறாங்க. 5வது வரைக்கும் இங்கே வந்து சேர்க்குறாங்க. 5க்கு மேலே தான் வெளியில் போய் சேர்க்குறாங்க. அதே மாதிரி எல்லாமே நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதேபோல் மட்டங்கிப்பட்டி கிராம மக்களை முன் உதாரணமாக கொண்டு அனைத்து கிராம மக்களும் செயல்பட்டால் அரசு பள்ளிகள் சிறப்பாக செயல்படும் என்று தெரிவிக்கின்றனர் அக்கிராமத்தை சேர்ந்த பெற்றோர். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.